நேரம் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தியிருக்காங்கப்பா. இதற்கேற்ற பிரதிபலன் நீர் பல ஆயிரம் மடங்கு நீர் கொடுக்க நீர் உண்மையிலோராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா கேட்கப்படுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அது 30, 60, 100 அது நல்ல நிலத்தில் விதைத்த விதையைப் போல அப்பா எங்கள் வாழ்க்கையில் அது பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட கர்த்தருடைய சரீரத்தில் ஒவ்வொருடைய உறுப்புகளை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய என்ன காரியம் அப்படின்னா அவருடைய மார்பு. அவர் பராக்கிரமசாலியாக அவருடைய மார்பகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தாயின் மார்பகத்தை போல ஒரு இளமையாக ஒரு ரொம்ப லேசான ஒரு மார்பகமாகவும் காணப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை நம்ம கடந்து வருவோம். சின்ன வயசில் எத்தனையோ பிரச்சனை நம்ம கடந்து வருவோம். ஆனால் நம்ம அம்மா மடிக்கு போனோன்னே என்ன ஆயிடுவோம்? ஒரு சந்தோஷம். அவங்க எவ்வளவோ பலகீனத்தில் இருப்பாங்க, ஆனால் நமக்கு அவங்க மடியில் போய் உட்காந்தானே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் தான் ஒரு நாள் ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட்டில் எல்லோரும் ஏறியாச்சுது. ஃப்ளைட்டை மூவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு சின்ன குழந்தை திடீர்னு என்ன ஆயிடுச்சாமா, சரியான அழுகை. அந்த பிள்ளைய அழுகையை நிப்பாட்டவே முடியலை. அப்போ எல்லோரும் ஒவ்வொரு விளையாட்டுச்சாமா அந்த பிள்ளைக்கு வானுங்க எல்லாம் வாங்கி எல்லாம் கையில் கொடுத்தா எல்லாத்தையும் அந்த பிள்ளை என்ன செய்யுது, தூக்கி எறியுது. அப்போ வேறு வழியே இல்லையே, என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பிள்ளையோட தாய் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே அப்போ அவங்ககிட்ட பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இல்லை, அவங்க ரொம்ப சுகவீனமாக இருக்காங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் என்ன செய்தோம் கூட்டு போயிட்டுருக்கோம், அதனால் பிள்ளைய அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. அதனால தான் இன்னொருத்தங்க அவங்க உறவினர் என்ன செய்தாங்க அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி குழந்தைய வச்சுருக்காங்க அந்த சீட்டில் அப்படின்னோடனே வேறு வழியே இல்லை. ஏன்ட்டா 2 மணி நேரம் பிரயாணப்பட்டு போகணும். இந்த பிள்ளை கத்ததை விடவே இல்லை. யாருமே சமாதானமாக ஃப்ளைட்டில் இருக்கவே முடியலை. உடனே என்ன செஞ்சாங்களாமா, பரவாயில்ல அவங்க தாய் கையில் என்ன செஞ்சுருங்க அந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னே. அவங்க பலகீனப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைய எடுத்து அவங்க மார்பில் அணைச்ச உடனே அந்த பிள்ளையுடைய சவுண்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதே போல் அந்த நாட்கள் அநேக சொல்லுவாங்க, உங்கள் ஏசப்பாவே கல்வாரி சிலுவையில் ஒன்றும் இல்லாமல் அவ்வளவு எதிர்த்து நிற்க முடியாமல் சிலுவையில் என்ன செஞ்சார், ரத்தத்தை செஞ்சு அப்படி குற்றுயிராக நின்னாரே, அவர்கிட்ட என்ன பலன் இருக்குன்னு சொல்லி சின்ன வயதில் நான் இந்து ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பிள்ளை என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறார், அவ்வளோ பலகீனத்தில் இருந்தாலும் எங்கள் ஏசப்பாட்ட என்ன இருக்குது, பவர் இருக்குது. அவர் அவ்வளவு பலகீனத்தை எதுக்கு அனுமதிச்சார் அப்படின்னா உன் வாழ்க்கையில் அவ்வளோ பாடு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் வான்ட்ட அடுத்தவங்க ஜெபம் பண்ண வரும்போது உன் வாழ்க்கையில் ஒன்ற பவர் இருக்கிறத அவங்க அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்தார், பவரை இழந்தவராக இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், இறங்கி வந்தார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 21:17. போதும். வெறுக்கப்பட்டவனாக பிறந்தவனே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் பிறந்தேனோ, எங்கள் வீட்டில் நான் பிறந்த உடனே கஷ்டம் வந்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. ரேவிஸ்டர் கூட அன்றைக்கி சொன்னாங்க, நான் சின்ன குழந்தை, எங்கள் அப்பா பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க, ஆனால் எங்கள் அப்பா அந்த வேலையின் நிமித்தம் அந்த கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்சிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப குட்டி பிள்ளை எங்கள் வீட்டில். அப்போ எங்கள் அப்பாட்ட ஓடி போய் அப்பாப்பா எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்வேன், போய் கேட்பேன். எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுதாமா, ஓஹோ அப்பா இந்த சூழ்நிலைக்காக போயிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பரம தகப்பன்ட்ட நம்ம எப்பொழுது கேட்கும் பொழுதும் கர்த்தர் என்னச்சுவார், நமக்கு இல்லைனே சொல்ல மாட்டார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதில் நம்ம பார்க்குறோம் வெறுக்கப்பட்டவன். நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், அநேகங்கிறது என்ன செஞ்சாங்க, அநேகர் வெறுக்கப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள தேடி தான் கர்த்தர் வந்தார். இந்த நாளில் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 - 26 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். திமிர்வாதக்காரன் அவன் கர்த்தரை தேடி போகலை. ஆனால் ஒரு 4 பேர் என்ன செஞ்சாங்க, கர்த்தர் சமூகத்தில் கொண்டு அவனை வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டதுனால அதில் நம்ம பார்க்குறோம். 19வது வசனம், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல்
வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அடுத்த நம்ம பார்க்குறோம், அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கே மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த நாட்களில் உலகம் என்ன செய்யும், இவன் பாவம் செஞ்சான், அதனால தான் இதான் என்ன செய்தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளை போல ஒரு 4 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாவம் செஞ்ச மனுஷனுக்கு அற்புத சுகத்தை கத்தர் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளே மாதிரி ஒரு 4 பேர் ஜெபித்த பொழுது கத்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கிறார். அதில் 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆமேன். அப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை, அவர் மேல் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து கத்தர் நிச்சயமாக நம்ம குடும்பங்களில் யார் யாருக்கு என்னென்ன காரியத்துக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோமோ அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். அநேகர் என்ன செய்யலாம், பாவம் செஞ்சதுனால நம்மளை வெறுத்து போகலாம், இவனுக்கெல்லாம் எதுக்கு சுகம் கிடைக்கணும், இப்படியே இவன் என்ன செய்யணும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம மூலமாக அவர்களுக்கு கத்தர் என்ன செய்வார், இந்த 4வது மாதத்தில் 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு கத்தர் என்ன செஞ்சார், அவர் திமிர்வாதக்காரனுடைய படுக்கை முழுவதையும் கத்தர் என்ன செஞ்சார், மாற்றி போட்டார். அதில் 24வது வசனம் வாசிப்போம். ஆமேன், அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அப்போ அவர் சொல்லுதார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போன்னு சொல்லுதார். உடனடியாக என்ன செய்யலாம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போகிறோம். இந்த நாட்கள் அப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ காரியங்கள் என்ன செய்யலாம், ஏதோ சூழ்நிலை படுத்த நிலையில் இருக்கலாம். ஆனால் கத்தர் அந்த நாளில் இறங்கி வந்து இந்த 4வது மாதத்தில் அதை உயிரடைய செய்து கத்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கத்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, மகிமைப்படுத்த போகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆமேன், அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லாஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அதிசயமான காரியங்களை காண போகிறீங்க. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்கிறீங்களா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அநேகருக்கு சாட்சி சொல்ல போகிறீங்க. கத்தர் அந்த நாளில் என்ன செய்ய போகிறீங்க, மகிமைப்படுத்த போகிறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதுலேயே யார் தான் இருக்கா, 2வது வசனத்தை வாசிப்போம். அதில் ஆமேன், போதும். இதில் நம்ம பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரனுமாக்கப்பட்ட சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன், குள்ளனாக இருந்தபடியால் அவனை கத்தர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி என்ன சொல்லுவான், ஜனக்கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி என்ன செஞ்சான், ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரம் எப்படி இருக்கும், முள் நிறைந்தது தான். வழி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துரும். இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக முள் போன்ற அநேக பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம். ஆனாலும் நான் கத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துக்கு நேராக நம்ம ஓடி வரும் பொழுது கத்தர் என்ன சொல்லுறாரு, அந்த இடத்துக்கு வந்த பொழுது 5வது வசனத்தில் பார்க்குறோம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்போ இந்த நாட்கள் அப்படி தான். அவரை நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டா போதும், அவர் நம்ம வீட்டுக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக வருவார். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் பார்க்குறோம், அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அநேகர் என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. இவன் வீட்டுக்கா இவ்வளோ ஆசீர்வாதம் போகுது, அவங்க வீட்டுக்கு என்னெல்லாமோ வரும், ஆனால் நம்ம வீட்டுக்கு வர பார்த்தா அவங்களுக்கு என்ன செய்யும், பொறாமையாக இருக்கும். அநேகரை நாங்கள் பார்த்துருக்குறோம். அநேக பாம்பே பட்டணத்தில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நைட் போல் வந்து என்ன செய்வோம், வருஷத்தில் ஒரு தடவை வருவாங்க, ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து பொருளை இறக்குவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்மார் 2 பேரும் எங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு எல்லாம் யார் வீட்டுக்காக கொடுத்து விட்ருப்பாங்க வந்தவங்ககிட்ட. அப்போ எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு 2 பை நிறையா வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோ பேர் நின்று பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, பரவாயில்லையே எவ்வளோ காணும் கொடுத்து விட்ருக்காங்க பாருங்கள், சமக்க முடியாமல் என்ன செய்தாங்க, வாங்கிட்டு போகிறாரு பாரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி தான் நமக்கு கத்தர் என்ன செய்வார்? ஏசப்பா இப்படி தான் சமக்க முடியாமல் கத்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அதை பார்க்குற ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? பொறாமைப்படத்தக்க வண்ணமாக கத்தர் நம்மளை இந்த நாளில் உங்களையும் என்னையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சகைவு நின்று கத்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். கத்தர் உள்ள வாராருன்னு அவருக்கு ஒன்றுமே சொல்லலை. நீ பாவம் செஞ்சு அதை பாதியை கொடுத்துரு, இன்னொருத்தனை வாங்கியிருந்தாங்க நாளத்தனையாக கொடுன்னு அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவர் உள்ள வரவுமே அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? அப்படியே தலைகீழாக மாறுது, பரிசுத்தமாக மாறுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கத்தர் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் கத்தர் நினைச்சுவார் பரிசுத்தமாய் மாற்றும்படியாக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார், நம்முடைய இல்லத்தை கத்தர் பரிசுத்தப்படுத்துவார். அநேக உள்ளங்களையும் இல்லங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக தான் நம்மளை ஒரு சிலராக இந்த இடத்துல நம்மளை தேர்ந்தெடுத்து கத்தர் நினைச்சிருக்காரு, வைத்திருக்கிறார். அதில் 9வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளாம் யார்? ஆபிரகாமுக்கு குமாரனாக நம்ம இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கத்தர் இந்த நாளில் என்ன செஞ்சிருக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த நாளில் கொடுத்துருக்கிறார். 10வது வசனத்தை நம்ம பார்க்குறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்கு தான்? நம்ம வாழ்க்கையில் இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, கனத்தை, மகிமையை திருப்பி நமக்கு கொடுப்பதற்காக தான் கத்தர் என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்குற உங்களை கத்தர் என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நம்ம இளையகுமாரனை குறித்து நம்ம பார்க்குறோம். பாவத்தை செஞ்சு அவர் போயிருந்தார், ஆனால் அவர் மீண்டும் வரும்பொழுது அவருடைய மார்பகம் மனதுருகிற ஒரு மார்பகமாக இருக்குது, அணைக்கிற ஒரு அன்பின் மார்பகமாக காணப்படுகிறதுனால அவன் இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் என்ன செய்தார்? அனைத்து முத்தமிடுகிறார். இந்த நாட்கள் அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் இருக்கலாம், நம்மகிட்ட எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம வரும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார்? அனைத்து முத்தமிட்டு நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். நல்ல ஒரு விருந்தையும் கத்தர் கொடுக்குறார். ஒரு மனசுலேயும் ஒரு பெரிய ஒரு விருந்து, என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அந்த அற்புத அடையாளத்தையும் செய்வார். உலக பிரகாரமான என்ன ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து காணப்படுகிறோமோ அதையும் கத்தர் என்ன செய்வார்? ரெட்டிப்பாக கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நினைச்சார், சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருக்கு நேராக நம்ம ஓடி வரும் பொழுது அவருடைய மார்பகம் அன்பின் மார்பகமாக காணப்படுகிறது. அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நம்மளை அனைத்து முத்தமிட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அநேக நன்மைகளை கொடுத்து நம்மளை கத்தர் என்ன செய்ய போகிறாரு? அனுப்ப போகிறார். அநேக காரியங்களை கத்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த நாளிலையும் கத்தர் சிறப்பாக கத்தர் என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். அதற்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் ஊரில் கிராமந்தான், ஆனால் அந்த ஊரில் அந்த நாளெல்லாம் படிப்புலாம் கிடையாது அந்த காலங்கள். அப்போ எங்கள் அம்மா ஒரு சாட்சி சொல்லுவாங்க. பக்கத்து ஒரு 4-5 வீடு உண்டு, அந்த வீட்டை பற்றியான ஒரு சாட்சி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகள் வந்து படிக்கலை, ஆனால் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போன உடனே அப்போ அவங்க மாமியார் சொல்கிற காரியங்கள், அரிசி எடுத்து இவ்வளவு பண்ணு அவ்வளோ பண்ணுன்னா அவங்களுக்கு பண்ண தெரியாதாம்மா. என்ன செய்வாங்களாம்மா? சமையல் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சின்ன பானையை வச்சுட்டு அதுக்கு நிறைய அரிசியை போட்டு சோறு மேலே வந்து என்ன ஆயிடுமா? வேஸ்ட் ஆயிடுமாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத ஒரு காரியமாக அந்த பெண் இருந்ததுனால அவங்க மாமியார் என்ன இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, எந்த காரியமுமே அவளுக்கு கூற என்ன செய்ய தெரியலை. அப்போ அவள் வீட்டிலேருந்து என்ன செஞ்சாச்சு, இது இவளைச்சி சமாளிக்க முடியாது, ஒன்றுமே அவளுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ட உடனே அப்போ அவங்க கூட பிறந்தவங்க 4-5 பேர். அப்போ எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க, சரி ஒரே தங்கச்சி, ஒரே ஒரு பெண் பிள்ளை தான், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கே, நமக்கு கேவலம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைமார் அவ்வளோ பேருமே அந்த பிள்ளை என்ன செய்வாங்களாம், இப்போ எங்கேயாவது போயிடுவா, எங்கேயாவது போய் யார்ட்டையாவது போய் சாப்பாடு கேட்டுருவா, இங்கே வீட்டில் சாப்பிட்டாலும் யார்ட்டையாவது போய் என்ன செஞ்சிருமாம்மா, சாப்பாடு கேட்டு மெண்டல் ஆயிடுச்சாம். அப்போ இவங்க என்ன செய்தாங்களாமா, வளங்கு போட்டு காலை போட்டு கெட்டி வச்சுட்டாங்களாம். கேவலமாக இருக்கும், எங்கேயும் ஓடனான்னு சொல்லி அப்படி பண்ணி வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டாங்களாம். எல்லோரும் அடித்ததுனால காலெலாம் புண்ணாகி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நாங்கள் பார்த்ததில்ல அப்படி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும்போது அவங்க கூட பிறந்த 4 பேர் இருக்காங்கள்ல, அண்ணன் தம்பி, அவங்க 4 பேருடைய பெண் பிள்ளைகளும் திருமணமாகி குழந்தை டெலிவரிக்கு வீட்டுக்கு வருவாங்கள்ல, அந்த நேரம் குழந்தை பிறந்த பிறகு அவங்க என்ன ஆயிடுவாங்க, மெண்டலாகிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சு ஒரு 6 மாதம் கழித்து தான் அவங்க என்ன செய்வாங்களாமா, ரெக்கவரி ஆகுவாங்களாம். அப்போ அந்த குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கு, எல்லா குடும்பத்திலையும் நடக்கு, 4 அண்ணன் தம்பி பிள்ளையுடைய மகளுடைய குடும்பத்துலேயும் அப்படி நடக்கு.
அப்போ என்ன அப்படின்னா அவங்க செஞ்ச பாவம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க குடும்பத்திலேருந்து அந்த பெண் பிள்ளை திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய பிள்ளைக்கு அந்த இது வரல. ஆனால் இவங்க வீட்டில் இருக்க ஆண் குழந்தையினுடைய மருமகள், அவளுக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்களா, அவங்களுடைய பிள்ளைக்கு இப்போ திருமணமாகி குழந்தை பிறந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நாங்கள் சாம் பிறந்தப்புறம் நான் போகிறேன், எங்கள் அண்ணன் சொல்லுதாங்க, உனக்கு தெரியுமா இந்த பிள்ளைக்கும் அதே மாதிரி ஆயிட்டு, ஊரே பேசுச்சு அப்படின்ட்டு. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய கத்தரை தேடும் பொழுது, ஆனால் அநேகர் நினச்சவங்க கத்தரை தேட மாட்டாங்க. ஏதோ கடமைக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு அது மட்டும் போவாங்க. அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் நிச்சயமாக என்ன செய்யணும், கத்தரை தேடணும். ஆண்கள் நிச்சயமாக கத்தரை தேடணும். பெண்கள் கண்டிப்பாக தேடுவாங்க, ஆனால் ஆண்கள் தேடும்போது அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த நாட்களில் சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தர் என்ன செஞ்சுருக்காரு, சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மறைந்து போகும். திருப்பி அந்த குடும்பத்தில் இன்னொரு ஃபேமிலி உண்டு. அவங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளை ரொம்ப அழகாக மகன் குடும்பம்தான். அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி கத்தர் பாதுகாத்தார். ஏன்னா அவங்க கத்தருக்குள்ளே இருந்ததுனால். அப்போ இந்த நாட்களில் நம்ம எத்தனையோ சூழ்நிலை, இருளான சூழ்நிலை கடந்து வரலாம். ஆனால் கத்தர் சமூகத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தர் என்ன செய்வார், மறந்து மன்னித்து அவர் மார்போடு அணைத்து நம்முடைய முத்தமிட்டு நமக்கு தர வேண்டிய மொத்த ஆசீர்வாதங்களையும் கத்தர் இன்றைக்கே உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, அதிசயங்களை கண்டோம். இன்றைக்கி இந்த நாளில் கத்தர் உங்களை அதிசயங்களை காண செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக அந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூடப்பா அந்த 4 பேர் விசுவாசத்தோடு அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த பொழுது அப்பா நீர் அற்புத விடுதலை நீர் கொடுத்து அப்பா அவன் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே போனது போலப்பா இந்த நாட்களில் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, இனி இவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கலாம்ப்பா. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகைவு காட்டத்தி மரத்திலிருந்து உம்மை பார்த்த பொழுது, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னீங்களப்பா. அதே போல் அந்த நாட்களில் அநேகரை நீர் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு ஆண் மக்களையும் சீக்கிரமாக நீ இறங்கி வா, உன் பாவத்திலிருந்து நீ இறங்கி வா, உன்னுடைய சாபத்திலிருந்து நீ இறங்கி வா, உன்னுடைய உலகப்பிரமான காரியத்திலிருந்து நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், நீ என்னை அழைத்து கொண்டு போ என்று சொல்லிடுறீங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண் மக்களையும் நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண் மக்களின் நிமித்தமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பமும் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய தாயாருடைய கண்ணீர்கள் அப்பா, ஒவ்வொருடைய பெண் பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் அற்புதங்களை கண்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு நன்றி சொல்லும் வண்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வல்லமையோட மகிமையானதை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பன் இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனை உலகத்தின் காரியங்களில் இழந்து வந்த பொழுது அப்பா நீர் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் மொத்தமாக கொடுத்தீரே. அதே போல் இந்த நாட்களில் அப்பா திரும்பி உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிற அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, அவமானங்கள் மாறட்டும் அப்பா, நிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே, அவமானங்கள் மாறட்டும் ஏசப்பா, கனமும் மகிமையும் பிள்ளைகளை தேடி வரட்டும் அப்பா. எந்த காரியத்தில் அவமானப்பட்டு நிற்காங்களப்பா அதே காரியத்தில் ஒரு கனம் மகிமை தேடி வரட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படும் இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.